அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அண்ணே. நிறுத்து வைரம், நிறுத்து, பேசாத. என்ன பண்ணிட்டு வந்திருக்க? அண்ணே இல்லண்ணே, நம்ம சிந்துக்காக நீ செஞ்சது எல்லாம் சரிதான். ஆனா பப்ளிக்ல போய் அப்படி கத்தி சிந்துக்கு நல்லது நினைச்சு கெட்டதான் செஞ்சுட்டு வந்திருக்க. இல்லண்ணே, டெய்லி நம்ம பிள்ளைய வந்து பாத்துக்கிட்டு அண்ணே இதனால சிந்து தான் கஷ்டப்படுவா. வைரம், புரிஞ்சுதான் பேசுறியா? என்னண்ணே? இங்க பாரு, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியும். நீ சித்தார்த்த கண்டிக்கணும்னா தனியா அன்னைக்கு பேசின பத்தியா அந்த மாதிரி தனியா கூப்பிட்டு கண்டிச்சுக்கலாம். ஆனா நீ அதை விட்டுட்டு சிந்து முனுக்க, அதுவும் பப்ளிக்ல, ஏண்டா? இல்லண்ணே, ஹாஸ்பிட்டல்ல சிந்து கூட சித்தார்த்த பார்த்ததும். டேய் தம்பி, பொய் சொல்லாதடா. நீ சித்தார்த்த மேல கோபப்பட்டு இப்படி பண்ணல. சிந்து சித்தார்த்த நினைக்கவே கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு வந்திருக்க. அண்ணே, நான் சொன்னதாண்டா, நீ சித்தார்த்த கண்டிக்கிறதா இருந்தா தனியா அவனை கூப்பிட்டு வச்சு பேசிருக்கலாம். அதை விட்டுட்டு சிந்து முழுக்க பப்ளிக்ல நீ அப்படி கத்திருக்கேனா, அதுவும் சித்தார்த்துக்கு கோபம் வர மாதிரி பேசினேனா, அவனுக்கு கோபம் வரணும், அவன் உன் மேல கைய வைக்கணும். இத பார்த்தா நம்ம பிள்ளைக்கு சித்தார்த்து மேல வெறுப்பு வரணும், அதானே? அண்ணே. ஏண்டா, ஏன் இப்படி பண்ற? இங்க பாரு, நான் ஏற்கனவே சொன்னதான், அவங்களா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீயா உள்ள போய் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்ப நீ வேணுங்கனே கோபப்பட்டதான் சித்தார்த்துக்கிட்ட இப்படி எல்லாம் பேசுனேன்னு சிந்துக்கு தெரிஞ்சதுனா சிந்து என்னடா நினைப்பா? அண்ணே சொல்லுடா, சிந்து என்ன நினைப்பா? அண்ணே, நான் இதை யோசிக்கலண்ணே. நம்ம கம்பெனிக்கு லாஸ் பண்ணா திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வழியில வந்து பிரச்சனை பண்றான். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம பொண்ணுகிட்ட ரொம்ப நல்ல பையன் மாதிரி நடந்துக்கிறா. பிடிக்கலண்ணே. அது மாதிரி பயம். நம்ம சிந்துவும் சித்தார்த்த மேல ஏதாவது ஆசைப்பட்டு, அதான் இதோட சிந்து சித்தார்த்த பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக. என்னடா முட்டாள் மாதிரி பண்ற? எதை பண்ணாலும் அதை சரியா பண்ணணும்டா. சித்தார்த்த மேல உண்மையிலே தப்பு இருந்துச்சுன்னா கூப்பிட்டு கண்டி 2 அற ஏதாவது பண்ணா நான் பாத்துக்கிறேன். ஆனா அதை விட்டுட்டு இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் சித்தார்த்து நம்ம புள்ள மாதிரி தான். அவன் பிறந்ததுல இருந்து நம்ம வீட்டுல தானடா இருந்தான். நம்ம பிள்ளைகள மாதிரி தானே அவனையும் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தோம். 6 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைய வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தொலைச்சிட்டா அவன் நம்ம புள்ள இல்லைன்னு ஆயிடுமாடா? அண்ணே, யோசிக்கணும் வைரம். நீ நாட்டுக்கு போய் எடுத்தேன் கவுத்தேன்னு பேசிட்டு வந்துட்டா இப்ப இதனால பாதிக்கப்படுறது சித்தார்த் இல்ல, சிந்து தான். நம்மள வச்சுதானே அப்பா அப்படி பப்ளிக்ல கத்துனாங்கன்னு அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுவா. ஐயோ அண்ணே, நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்ல. சிந்து மேல தப்பு இருக்கிற மாதிரி. அண்ணே, அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாளேனே. கண்டிப்பா கஷ்டப்படுவாடா. பாரு, சித்தார்த் வர்றதோ பேசுறதோ யாருக்கும் தெரியாமையா இருக்கு? இல்ல நம்ம சிந்து எதையாவது மறைச்சு பேசுறாளா? எல்லாத்தையும் சரத்துக்கிட்ட ஒண்ணு விடாம சொல்றா. அவ நம்ம பொண்ணுடா, நம்ம பிள்ளைய கஷ்டப்படுத்துற மாதிரி வைரம். ஆனாலும் நான் இதை உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவ, என்கிட்ட கன்சல்ட் பண்ணாம நீ எதையும் செய்ய மாட்டேன்னு நினைச்சேன். எப்போடா நீயாவும் ஏன் வைரம்? இது வரைக்கும் ஒரு சின்ன விஷயம்னாலும் உன்கிட்ட கேட்காம நான் செஞ்சிருக்கேனா? அண்ணே. ஆனா நீ அண்ணே சாரிண்ணே. நான் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததோ கோவப்பட்டு பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருண்ணே. டேய், மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு எப்பவுமே நம்ம பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்கணும்டா. அதுக்கப்புறம் தான் மிச்ச விஷயம் எல்லாம். அண்ணே, நம்ம புள்ள மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. ஆனா சித்தார்த்து டெய்லி பேசுறதுனால சிந்தி ஏதாவது கஷ்டப்படுவாளோன்னு அண்ணே மிச்சம் எதையுமே யோசிக்காம கோபப்பட்டுட்டேன்னு. நான் வேணும்னு தான் கோபப்பட்டேன். அது மாதிரி சித்தார்த்தோட அப்பாவை பத்தி பேசினாதான் அவன் என்கிட்ட கடுமையா பேசுவான். கை ஏதாவது மேல வச்சாலும் சிந்துக்கு அதை பார்த்து சித்தார்த்த மேல வெறுப்பு வரும்னு வேணும்னு தானே செஞ்சேன். அண்ணே, நான் இப்ப என்ன பண்ணட்டும்? அண்ணே சொல்லுங்க அண்ணே. இனி எதுவும் பண்ண என்ன இருக்கு? இங்க பாருடா, இப்படிதான்டா, இப்படிதான் நாமளா ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு நம்ம நிம்மதியா நாம தொலைச்சிட்டு நிக்கிறோம். நீ இப்ப பண்ண காரியத்தினால உனக்கு எனக்கு மட்டும் மன கஷ்டம் இல்ல, நம்ம வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தான். அப்புறம் அவன் சித்தார்த்துக்கும் தான். டேய், அவனுக்கு அவன் அப்பனை பத்தி புரியாம இருக்குடா. புரியாம இருக்குங்கிறத விட தெரியாம இருக்கு. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க அப்பா என்ன பண்ணாங்கிறது அவனுக்கு தெரியல. அவங்க அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவன் கஷ்டப்பட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து இவனை எப்படி நல்லா பாத்துக்கிட்டான் அது மட்டும் தானே தெரியும். அறியாத வயசுல என்னென்ன நடந்ததுன்னு இவனுக்கு எப்படா தெரியும்? அவங்க அப்பே சொன்னதை வச்சு நம்ம மேல வெறுப்ப காமிச்சிட்டு இருக்கான். நீயே சொல்றா, நீ அந்த அளவுக்கு அவங்க அப்பனை பத்தி கோவமா பேசினதுக்கு அப்புறமும் உன் மேல கைய வைக்காம சட்டையை மட்டும் பிடிச்சான் பாத்தியா? அதுல இருந்தே உனக்கு புரியலையா? அவங்க அப்பே மேல எவ்வளவு பாசம் நம்பிக்கை வச்சிருக்கானோ அதுல பாதியாவது நம்ம மேலையும் வச்சிருக்கான். அவன் சட்டைய பிடிக்காம இருந்திருந்தா அவங்க அப்பனுக்கு நல்ல மகன் இல்ல. அதே நேரத்துல ஒன்ன அடிக்காம சட்டையை மட்டும் பிடிச்சான் பாத்தியா? அதுதான்டா, அதுதான் அவன் நம்ம மேல வச்சிருக்கிற மரியாதை. அது அவனுக்கே தெரியலடா. அத நீயும் புரிஞ்சுக்காம
டேய் உங்க அப்பன் ஒரு நம்பிக்கை துரோகி. கேடு கெட்டவனோட புள்ள தானடா நீ. உன் புத்தியும் அப்படித்தானே இருக்கும். தப்புதான், தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. நமக்கு பிடிக்கலனா சித்தார்த்த தனியா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு வைரம், அண்ணே தப்பு பண்ணிட்டேனே. எனக்கு புரியுது. அண்ணி சடனா வந்து இத பத்தி பேசாதீங்க, வெளியே போங்க, கார்ல போய் உட்காருங்கன்னு சொன்னதும் என்னடா அண்ணி கூட நம்மள புரிஞ்சுக்கலையேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப புரியுதுண்ணே. அவன் என்னதான் நம்மள பழி வாங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்கு குடைச்சல் கொடுத்தாலும் அவன் நம்ம மேல மரியாதை வச்சிருக்கானே. அது எனக்கு தான் புரியாம போச்சு. ஆமாண்டா, அது வைஷு புரிஞ்சுக்கிட்டனாலதான் பிரச்சனை இல்லாம பேசி அனுப்பி விட்டுருக்கா. அண்ணே நான் இப்ப என்ன பண்ணட்டும்? ஒன்னும் பண்ண வேண்டாம், இனி இந்த பிரச்சனையை அப்படியே விடு. இல்லண்ணே இதால சிந்து. நான் வேணா அவகிட்ட போய் பேசவா? என்னடா பேச போற? நான் தான் வேணுங்கனே அவன்கிட்ட பிரச்சனை பண்ணேன்னு சொல்ல போறியா? ஆ, அது வைரம் விடு, நான் ஏற்கனவே சொன்னதுதான். சித்தார்த்த நான் பாத்துக்கிறேன்னு. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. வைரம் உனக்கு புரியுதா? 6 வயசு வரைக்கும் நீங்க வீட்டுல எல்லாரும் பாத்துருக்கலாம். ஆனா அவன் வளர்ற வரைக்கும் பார்த்தது நான். ம், வைரம் நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டா சித்தார்த்துக்கு அவங்க அப்பா மேலதான் வெறுப்பு வரும். அம்மா இல்லாத பிள்ளைக்கு அப்பா மேலையும் வெறுப்பு உண்டாக்கிட கூடாதுன்னு தான் நாம எல்லாத்தையும் மறைச்சிட்டு பொறுமையா இருக்கோம். அவனுக்கா எல்லாம் தெரியட்டும், ஒரு பக்குவம் வரட்டும். அப்புறம் அவங்க அப்பையும் செஞ்ச தப்பையும் மன்னிப்பான், நம்மளையும் புரிஞ்சுக்குவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சரிண்ணே. சரி போ, போய் தூங்கு. இனி எதையும் மனசுல வச்சுக்காத, நான் பாத்துக்கிறேன். அண்ணே சிந்து. நான் பாத்துக்கிறேன். இனி நீ எதை பண்ணாலும் என்கிட்ட சொல்லு. கண்டிப்பாண்ணே. அது மாதிரி இவ்வளவு கோபம் உனக்கு ஆகாது. கோபத்தை குறைச்சுக்கோ. சின்ன வயசுல உன் கோபத்தால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறதெல்லாம் மறந்துட்டியா? இல்லண்ணே மறக்கல. கோபத்தை குறைச்சுக்கோ வைரம். சரிங்க அண்ணே. சரி போ, போய் தூங்கு. காலையில நான் சிந்து கிட்ட பேசிக்கிறேன். ம், சரிங்க அண்ணே. டேய், அண்ணே. எதுவும் நினைக்காதடா, நான் இருக்கேன்டா. எப்பவும் நான் இருக்கேன், புரியுதா? சரிண்ணே. சித்து, சிந்து, வந்துட்டியா? வந்துட்டேன் சித்து. ஏன் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்க? உன்னை காணோம்டா. ஐயோ சித்து, நான் என்ன சொல்லிருக்கேன்? நீ என்ன நினைச்சாலே நான் வந்துருவேன்னு சொல்லிருக்கேன்ல. சித்து, அழக்கூடாது. நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நான் சொன்னா கேட்க மாட்டியா? கேட்பேன் சிந்து. சரி. சித்து, உனக்கு நான் இருக்கேன்ல. சரி. பாத்தியா, இப்ப எவ்வளவு அழகா இருக்கேன்னு. எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சித்து, நான் உன் கூடயே தான் இருப்பேன். எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன். சித்து, 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 கனவா? அம்மா, அம்மா, அம்மா. நான் இப்ப கண்டதெல்லாம் கனவா? இல்ல இல்ல, இது கனவில்ல. இது இது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது. சித்து, அப்ப நான் என்ன பார்த்திருக்கேன், பழகிருக்கேன்னு சொன்னதெல்லாம் உண்மையா? நான் இதெல்லாம் எப்படி மறந்தேன்? இது இது நம்ம ஊர்ல டெய்லி அப்பா அம்மா கூட கோவிலுக்கு போகும்போது உன்னை காலையில பார்த்துட்டு போவேன். டெய்லி உன்னை பார்த்துட்டு போவேன். டேய் சித்து, நீதானா இது? சித்தார்த், சித்து நீதான் சித்தார்த்தா? இதான் நீ எனக்கு தெரியும் தெரியும் சொன்னதா? நான் சொன்ன வார்த்தை. சித்து, நான் உன் கூடயே தான் இருப்பேன். எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன். இத மனசுல வச்சுட்டா சித்தார்த், இத மனசுல வச்சுக்கிட்டா நீ இந்த அளவுக்கு வந்த. சரத்து, சரத்துட்ட பேசணும். என் போன் அங்க. சரத்து கிட்ட பேசணும். சரத்து. என்னங்கடா, காலங்காத்தால விடிய முன்ன பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க? என்ன என்ன விஷயம்? சார் எல்லாம் சரியா நடக்குமா? அதெல்லாம் நடக்கும் சரத்து. இந்த மூர்த்தி நாம நினைச்ச மாதிரி பேசினா போதும். நீ அது மாதிரி தானே ஊர்க்காரங்க கிட்ட சொல்லியிருக்க? ஆமா சார், நல்லா தெளிவா சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி சரி, பாப்போம். சரத்து,
சொல்லுமா. என்னையும் எதுக்கு இங்க வர சொல்லிருக்கீங்க? அவன் என்ன பார்த்தாலே ஒரு மாதிரி பேசுவான். இப்ப ஊர்க்காரங்க முன்ன. இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான், இவன் ஒருத்தன் பேசுறதுனால எல்லாம் தப்பாயிடாது. என்ன பேசினாலும் சரி, பொறுமையா இரு. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், ஓகேவா? ம், ஓய், நான் உன் கூடயே தான் இருக்கேன். புரிஞ்சதா? ஆ, என்ன ஆங்குற? ஏதா இருந்தாலும் சரி, தைரியமா இரு. நான் உன் கூடயே தான் இருப்பேன், புரியுதா? சரி சரத்து. உங்க அம்மா கொண்டவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல. ம், இன்னைக்கு எல்லாம் நடக்கும். நீ மட்டும் என்ன நடந்தாலும் சரி, இங்க இருந்து போயிடாத, புரியுதா? சரி சரத்து. எங்க அம்மாவை கொன்னுட்டு பாரு எப்படி உட்கார்ந்து எவ்வளவு திமிரா பேசுறான். இவனை சும்மா விடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் சரத்து. அவ்வளவுதான் வேணி. இந்த தைரியம் தான் பொண்ணுங்களை காப்பாத்தும். ம், சரியா சொன்ன பாரி. ஆமா ஐத்தா. டேய் சொல்லுங்கடா, எதுக்காக கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க? என்னடா பேசணும் என்கிட்ட? ஐயா, நாங்க விவசாயிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நீங்களா முடிவு எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு அந்த உரிமையை யாரா கொடுத்தா? யாரையா கொடுக்கணும்? நாங்க உழைக்கிறோம், எங்களுக்கான உரிமையை நாங்களே எடுத்துக்கிறோம். என்ன சீனுசாமி, கூட ஆள் இருக்காங்கிற தைரியமா? இங்க பாருடா, அவங்க எல்லாம் அசல் ஊர்க்காரங்க. வந்து 10 நாள் தங்குவாங்க போவாங்க. இங்க உள்ள என்ன பகச்சுக்கிட்டேனா அப்புறம் நீங்க காலம் பூரம் கஷ்டப்படணும். அதான்யா, அதுக்குதான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னடா, என்ன முடிவு? ஐயா, நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டிருக்கோம். நாங்க இப்ப வந்தவங்க மட்டும் இல்ல, கிராமத்துல உள்ள எல்லார்கிட்டயும் வாங்கிட்டோம். குழந்தைங்க முதற்கொண்டு. குழந்தைங்க முதற்கொண்டு கையெழுத்து வாங்கிருக்கீங்களா? என்னடா, என்ன சொல்ற? ஆமாயா, எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கை இல்லாத ஆளை மாத்தலான்னு. ஓஹோ, என்ன மாத்திக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாயா. ஏய், என்னடா, நீங்களா நினைச்சாப்பல என்ன மாத்திட முடியுமா? உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? மாத்துறதுக்கு தைரியம் தேவையில்லையா? நீங்க எங்களுக்காக என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு பேசுனா போதும். என்னடா இப்படி சொல்லிட்ட? இந்த கிராமத்துக்கு ஏகப்பட்ட வசதி வந்திருக்கலாம், அதுல என்னால. நான் தான்டா பேசுறவங்க கிட்ட பேசி இப்போ வரைக்கும் இந்த கிராமத்துக்காக நல்லது செஞ்சிருக்கேன். என்ன மறந்துட்டீங்களா? நாங்க எதையும் மறக்கலையா. அது மாதிரி நீங்க எங்களுக்காக செஞ்சீங்களே, அதையும் மறக்கல. என்ன சீனசாமி சொல்ற? இல்லையா, எங்களோட விளைபொருட்களாம் நாங்களே ஒரு விலை வச்சு அதை வித்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஏய், ஊர் தலைவன் நான் இல்லாம உங்களால என்னடா பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ண முடியும் மூர்த்தி. ஏய், நீ யாருயா? நீங்களா யாரு? உங்களுக்கும் என் கிராமத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது என் கிராமத்து பிரச்சனை, நான் பாத்துக்குவேன். எவனாவது பேசுனீங்க? ஏய் நிறுத்துடா. உன் கிராமத்து பிரச்சனையா? நீங்க பண்ற வேலையெல்லாம் அங்க மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியும்ல? ஓஹோ, கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களோ? எனக்கு தெரியும்டா. நீங்க தான் இவங்களெல்லாம் தூண்டி விட்டு பேச விட்டுருக்கீங்கன்னு. இங்க யாரு என்ன பண்ணாலும் சரி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ஓகே, சரத்து சார், கால் பண்ணு. உடனே எல்லாத்தையும் வர சொல்லு. இவன் இந்த கிராமத்தை மெயின்டைன் பண்றதுக்காக எவ்வளவு காசு வாங்கியிருக்கான், என்னென்ன மெயின்டைன் பண்ணிருக்கான், எல்லாத்தையும் கணக்கு கேட்க ஆள் வரட்டும். ஏய் வரட்டும் சரத்து, உடனே கால் பண்ணு. ஆமையா, வர சொல்லுங்க. இந்த ஊர் தலைவர் மூர்த்தி இந்த கிராமத்துக்காக என்னென்ன பண்ணிருக்காருங்கிறத நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சொல்றோம். டேய், எங்களுக்கு வேற வழி தெரியலையா. இத்தனை காலத்துக்கு தான் நாங்களும் உங்களுக்கு அடிமையாவே உட்காந்துட்டு இருக்க. இப்போ வரைக்கும் உள்ளூருக்குள்ள நாங்க வேலை பார்த்து நிம்மதியா சாப்பிட முடியாம ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு ஆளுங்க தனியா போய் வெளியூர்ல கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வராங்க. இதே வருஷம் போல நாங்க அனுபவிக்க முடியாது. டேய், யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். சரத்து, அதான் கிராமத்து மக்கள் எல்லாருமே நம்ம பக்கம் தானே. இப்பயே கால் பண்ணி எல்லாத்தையும் வர சொல்லு. ஏய் ஓகே சார், இதோ 10 மினிட்ஸ். ஏய் நிறுத்துடா. இங்க பாரு, யார வர சொன்னாலும் சரி, நான் சொல்லுவேன். ஒரு கொலகாரிக்கு அடைக்கலம் கொடுத்தா அவளை உங்க கூட தங்க வச்சிட்டு இருக்கீங்கன்னு. என்ன சொல்லட்டா? சொல்லியா? சொல்லு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஆள் வருவாங்க, நீ எல்லாத்தையும் சொல்லு. ஏய், எனக்கு தெரியும் இந்த கழுதைக்கு எவனோ ஜாமீன் வாங்கியிருக்கான். இந்த ஜாமீன்ல தான் இப்படி ஃப்ரீயா சுத்திக்கிட்டு அலையிறா. இந்த ஊருக்கு வந்ததுமேவும் நான் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த இன்ஸ்பெக்டர்ல எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் இவ்வளவு நாளா பொறுமையா இருந்தேன். இங்க பாரு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. கண்ணுல பார்த்த சாட்சி அத்தனை பேரும் இருக்கோன்னு சொல்லி உடனே அரெஸ்ட் பண்ண நான் இப்ப என்னனாலும் பண்ணுவேன். வேணி கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டான். ஆமா பாரி. இப்போ நீ ஒன்னும் பேச வேண்டாம், பொறுமையா இரு. ஐத்தான் பேச சொல்லும் போது பேசு. பண்ணுடா. என்ன பண்ணுடா, அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க, பண்ணுடா. இங்க பாரு, என்னால முடியாதுன்னு நினைக்காத. நானும் ஊருக்குள்ள கேட்டேன், நேர்ல பார்த்தவங்க யாரும் சாட்சி சொல்ற மாதிரி இல்லையாமே. ஒருத்தன் தான் சாட்சி, நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுப்ப, நீ ஏன் சாட்சி சொல்லுவ, அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுடா. இங்க பாரா, எனக்கு நல்லா புரியுது. இந்த பிள்ளைய கொலைகேஸ்ல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக கிராமத்து மக்களை ஏன் பக்கமே திருப்பி விட்டுருக்க. இவ கொலைகேஸ்ல இருந்து வெளியே வரவே முடியாது, வரவும் விட மாட்டேன். ஆனா அவளுக்கும் எனக்கும் பழைய கணக்கு இருக்கு. அத நான் முடிச்சுக்காம ஒண்ணுமே பண்ண முடியாது.
எந்த கணக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தீர்த்துக்கலாம். கூப்பிடு. இந்த பொண்ணு கொலை பண்ண மொத்தல பார்த்தாங்கன்னு சொன்னேல, அந்த சாட்சியெல்லாம் கூப்பிடு. எல்லாத்தையும் பார்த்து நான் பேசணும். அதுக்கப்புறம் உன்கிட்டயும் விசாரிக்கணும். ஏய், யாரா நீ? என்ன பெரிய போலீஸா? எங்க ஊர் இன்ஸ்பெக்டரேவும் நான் சொல்றதான் கேப்பான். நீ யாரு? அப்படியே ஆளு வாட்ட சாட்டமா இருந்தா என்ன மனசுல இன்ஸ்பெக்டர் நினைப்பா? நீயும் கவர்மெண்ட்ல ஒரு ஜாப்ல இருக்க, அவ்வளவுதான். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அட லூசு பயலே, இன்ஸ்பெக்டரா? அவரு டிசிபிடா. நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் சேர்த்து ஆப்பு வைப்பாரு பாரு. ஐயா, இப்ப எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க, இல்லாட்டி நாங்க உங்களுக்கு எதிராக தான் இருப்போம். சீனுசாமி, நம்ம கிராமத்தாளு நீ, அத மறந்துடாத. இங்க பாரு, கொலகாரிய கூட வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. அவங்க எப்பனாலும் எப்படினாலும் உள்ள போவாங்க. அவங்க பேச்ச கேட்டுட்டு என்ன நீங்க பகைச்சுக்கிட்டீங்க? இப்ப நீங்க நிம்மதியா வாழ்ற வாழ்க்கைய கூட வாழ முடியாதுடா. ஐயா, என்ன சொல்றீங்க? ஆமா சீனுசாமி, நீங்க எல்லாம் உள்ள போற கேசுக நீங்க கூட சேர்ந்துக்கிட்டு. சீனுசாமி, நான் சொல்றத கேளு. இப்ப மழை வெள்ளம் வேற, என்னோட பயிருக்கெல்லாம் மானிய தொகை கிடைக்குது. உங்க எல்லாத்துக்கும் நான் பல்கா வாங்கி கொடுக்கறேன். அடுத்தடுத்த வேலையை நீங்க பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இவன் பேச்ச கேட்டீங்க. ஐயா, மானியமா? எங்க பயிரெல்லாம் வீணா போனதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நஷ்ட ஈடு உண்டு. நிஜமாவா ஐயா? ஆமா சீனுசாமி, இங்க பாரு, இப்ப நான் சொல்றத கேளு. இந்த கொலைக்காரிய ஜெயில தள்ளிட்டு இவங்களெல்லாம் இங்க இருந்து அடிச்சு பத்தி விட்டுட்டு நாம கிராமம் நாமன்னு சந்தோஷமா வாழலாம். என்ன சொல்ற? அடுத்தடுத்து நம்ம கிராமத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு நிறைய நான் கவர்மெண்ட் கிட்ட பேசியிருக்கேன். நீங்க என்ன பகைச்சுக்கிட்டீங்க, எதுவுமே கிடைக்காது. ஐயா, யோசித்து முடிவு சொல்லு. சபரி, ஐயா அப்படி சொல்றாங்க, நம்ம என்ன பண்றது? சீனோ, என்னதான் இருந்தாலும் நம்ம கிராமம் தான் நமக்கு முக்கியம். ஐயா சொல்றதே நாம கேட்போம். அப்படி போடு. ஏமாளி மக்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு கொண்டாட்டம் தான். எப்படி மானியம் உதவின்னு சொன்னதும் உடனே நமக்கு சாதகமா இறங்கிட்டாங்க. மூர்த்தி, இதுதான் சரியான சமயம். இத வச்சு அந்த வேணிய நாம நினைச்சது இன்னைக்கு நடக்க போகுது. நாம நினைச்சத முடிச்சிட்டு கொலகாரின்னு ஜெயில புடிச்சு தள்ளுவோம். பேசுறீங்க வரட்டும் நம்ம கிட்ட. சரி சபரி, அப்பனா நம்ம இதே முடிவு எடுத்துக்கிடுவோம். சரி சீனு, ஐயாட்ட பேசு. எங்க இருக்க? ஏய், இப்பதான்டா கிளம்பி இருக்கேன். இப்பதான் கிளம்பி இருக்கியா? வினோ, மணி எத்தனைன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமா? வினோ, ஏய், 8:30 தாண்டா ஆகுது. காலேஜ் 9:30க்கு தான். அதுக்காக கரெக்டா டைமுக்கு போவியா? டேய், உன்னை பிச்சு போடுவேன். நேத்து நைட்ல இருந்து 100 கால் பண்ணிருப்ப. தூங்குனியா, எழுந்தியா, குளிச்சியா, கிளம்புனியான்னு உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? அது போனை கட் பண்ணு, நான் போயிட்டு உன்னை கூப்பிடுறேன். ஏய், வேண்டாம் வேண்டாம், நீ லைன்லயே இரு. ஏய், நாங்க போய் கூப்பிடுறேன்டா. டேய், நான் இங்க போனை மீட்ல போட்டுக்கிறேன். நீ போனை ஆன்ல வச்சுக்கிட்டு அப்படியே போ. நீ கரெக்டா போறியா? நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். ஏய், அநியாயமா தெரியலையாடா? அதெல்லாம் தெரியல. போனை நான் மியூட்ல போடுறேன். கரெக்டா கிளம்பு. அங்க போய் நின்னு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் லவ் கிவ்னு பண்ணாம ஸ்ட்ரைட்டா கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டான். பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நார்மலா லவ் பண்றவங்க கூட இவ்வளவு தொந்தரவு பண்ண மாட்டாங்கடா. வினோ. ஆமா, தங்கச்சி எங்க? உன் தங்கச்சியாடா? இதோ பக்கத்துலதான். அடப்பாவி, வாசுகிய பக்கத்துல வச்சாடா இவ்வளவு பேச்சு பேசுற? ஆமாடா, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங். அப்புறம் நான் உனக்கு கைடு பண்ண வேண்டாமா? அடப்பாவி, இப்படிதான் தங்கச்சி கிட்ட சொல்லி வச்சிருக்கியா? ஆமா ஆமா. சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நல்லா வருவாடா. சரி, நிக்காத, கிளம்பு. நடந்துகிட்டே பேசு. அப்பா சாமி, போனை மியூட்ல போடு, நான் கிளம்புறேன். வாசுகி, அந்த போன் எடுத்து மியூட்ல மட்டும் போடுங்க. சரிங்க. வினோ, சீக்கிரம் போடா. போய் செல்வதுகிட்ட கேளு. பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குடா. என்னங்க, மியூட்ல போட்டேன். இந்நேரம் நான் மட்டும் நல்லா இருந்திருந்தேன். அடுத்த செகண்ட் என்ன ஏதுன்னு போய் பாத்திருப்பேன். கடவுளே, என்ன நீ இப்படி சோதிக்கலாமா? ஒரே இடத்துல உட்கார வச்சிட்டேல. என்னங்க? வாசுகி. என்னங்க, ரொம்ப முக்கியமான விஷயமா? என்ன வாசுகி? இல்லங்க, வினோனாவை போ சொல்லிருக்கீங்களே, அது ரொம்ப முக்கியமான விஷயமா? இல்ல, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க அதான். ஆமா வாசுகி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் நினைச்சது மட்டும் சரியா நடந்துச்சுன்னா லைஃப்ல நான் ரொம்ப கொடுத்து வச்சவேன் வாசுகி. ஓ சூப்பர்ங்க, அவ்வளவு முக்கியமான விஷயமா? ஆமாங்க. வாசுகி. என்னங்க? அது வந்து சொல்லுங்க. அது நீங்க காலேஜ் படிக்கும் போது. என்னதுங்க? இல்லங்க, ஒண்ணு இல்ல. என்னங்க எதையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க. அது வந்து இல்லங்க, இல்ல. வீணும் ஃபர்ஸ்ட் போய் பேசிக்கிட்டோம், அப்புறம் நான் பேசிக்கிறேங்க. கம்பெனி விஷயமாங்க? ஆமாங்க. சரி ஓகே. வினோனா போகிற வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம்.
வாசுகி ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாம். கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஏன்னா இது ப்ளீஸ் வாசுகி. ஏங்க இவ்வளவு தடுமாறுறீங்க? அது சரி ஓகேங்க. என்னங்க சொல்லுங்க வாசுகி. இப்போ உங்க கை கால்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆக இம்ப்ரூவ் ஆகுது. நீங்க இனி கொஞ்சம் மெதுவா எழுந்து நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரமே மாற்றம் வருங்க. நடக்கவா வாசுகி, என்னால முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. நான் தோள் கொடுக்கறேங்க. நீங்க என்ன பிடிச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்டாலாம் இல்லைங்க. மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சா கண்டிப்பா உங்களால முடியுங்க. ஓகே வாசுகி, ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடுங்கண்ணே. நாளையில இருந்து நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன். சரி ஓகேங்க. என்னங்க போன் உங்க பக்கத்துல வச்சுட்டு போறேன். வினோ நான் பேசும்போது மீட்டர் எடுத்து விட்டுக்கோங்க. வினோ நான் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தாங்க, அதை க்ளீன் பண்ணி நான் வேக வச்சுட்டு வரேன். நீங்க பாத்துக்குவீங்களா? நான் பாத்துக்கிறேன். என்னங்க வேற ஏதாவது தேவையா? இல்ல ஒண்ணும் தேவையில்லைங்க, நீங்க போங்க. சரிங்க. என்னங்க என்னோட போனை கிச்சனுக்கு கொண்டு போறேன். நீங்க இங்க இருந்து கூப்பிட்டீங்கன்னா எனக்கு கேட்காது, அதனால கால் பண்ணுங்க. சரிங்கங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. போன் எடுத்து மியூட்டையும் எடுத்து விட்டுருங்க. வினோ கிட்ட நான் அப்படியே பேசிக்கிறேன். ஓகேங்க. சரத்து என்னடா பண்ற? எத்தனை தடவை கால் பண்ணிட்டேன். ஏண்டா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? சரத்து நான் உன்கிட்ட பேசணும்டா. அப்பதானா ப்ளீஸ்டா எனக்கு கால் பண்ணு. சிந்து, அம்மா. சிந்து கண்ணு ஏமா அழுகுற? இன்னும் காய்ச்சல் சரியாகலையா? சிந்துமா என்னடி இன்னும் உடம்பு நெருப்பா இருக்கு? நைட்டு டேப்லெட்லாம் கரெக்டா போட்டேல? போட்டேம்மா. நைட் நல்லா தூங்குனியா இல்லையா? கூட வந்து படுத்துக்கிறேனாலும் அதுவும் வேண்டாங்கிற. என்னடி அழுகுற? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போலாமா? இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தா சரியா போகும். இல்ல வைஷம்மா, டேப்லெட் இருக்குல, நான் போட்டுக்கிறேன். சரி எதுக்கு அழுகுற? வைஷம்மா. என்னம்மா? வைஷம்மா. சொல்லுடி. வைஷு. என்னங்க உள்ள வாங்க. ஆ ரத்னப்பா. அப்பா. சிந்து. அப்பா. சிந்து என்னடா உடம்பு இன்னும் சூடா இருக்கு? ஆச்சா என்ன விடலையா? ரத்னப்பா. சொல்லுடா கண்ணு. அது அது வந்து இங்க பாடா, உங்க அப்பனை புடிச்சு நல்லா சத்தம் போட்டு விட்டேன். நீ எதுவும் நினைக்காத, நாங்க எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானே. இந்த எண்ணத்துலதான் உங்க அப்பா நேத்து அப்படி பேசிட்டான். இல்ல ரத்னப்பா, பைரப்பா பேசுனது சரிதான். அந்த சித்தார்த்த செஞ்சதுதான் தப்பு. அப்பா சட்டையெல்லாம் புடிச்சு. ரத்னப்பா. சொல்லுடா. அந்த சித்தார்த்த பாத்திருக்கேன்ப்பா. சித்தார்த்த பாத்திருக்கியா? என்னடா சொல்ற? இல்லப்பா, நான் சின்ன பிள்ளையில சித்துன்னு ஒரு ஃப்ரெண்டு. சிந்து. ரத்னப்பா நான் மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு திடீர்னு சித்து சித்து நான் கூட டெய்லி போய் பாப்பேன்ல. ரத்னப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்ல செஞ்ச சாப்பாடு ஏதாவது கொண்டு போய் கொடுப்பேன். யாருமே இல்லாம ரோட்ல சரியா ட்ரெஸ் கூட இல்லாம. ரத்னப்பா ஞாபகம் இருக்கா? ரத்னப்பா அவன்தான் ரத்னப்பா, அவன்தான் சித்தார்த்து. தெரியும்டா கண்ணு, சின்ன பிள்ளையில நீ அவனை பாக்குறதுக்காகவேவும் என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லுவ. அடுத்து அவன் உன்னை விட்டு போனதும் கொஞ்ச நாள் கேட்டுக்கிட்டே இருந்த, அப்புறம் அப்படியே மறந்துட்ட. அடுத்து நீ அவனை பத்தி பேசுனதும் இல்ல, யோசிச்சதும் இல்ல. ஆனா இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு ஞாபகம் வந்திருக்குனா? ரத்னப்பா. சிந்துமா, நீ சொல்ற எல்லாம் சரிதான். அவன் தான் சித்தார்த்து. ரத்னப்பா அவன் என்ன ஞாபகம் வச்சு தேடி வந்திருக்கான். ஆமாமா. ரத்னப்பா சொல்லுமா. இனி நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். அவன் வீட்டுக்கு வந்தாலும் இனி வராதன்னு சொல்லிடுங்க. சிந்து. வேண்டாம் ரத்னப்பா, அப்பாவை கஷ்டப்படுத்தி இனி நான் அவனை பார்க்கவே மாட்டேன். பார்க்க மாட்டேன் ரத்னப்பா. வினோ. டேய் காலேஜ் கிட்ட தான் நிக்கிறேன், ஆனா இன்னும் செல்வம் வரல. ஓகே, என்கிட்ட பேசிக்கிட்டே இரு. சரிடா. திரு, எப்பவும் காலேஜ் ஒர்க்கிங் டைம்ல ரொம்ப ரஷ்ஷா இருக்கும்டா. இன்னைக்கு என்ன ரொம்ப ஃப்ரீயா இருக்கு? காலேஜ் எதுவும் லீவா? டேய் அது எப்படி லீவ் ஆகும்? ஏதாவது நீயா சொல்லாத. சரி நீ டென்ஷன் ஆகாத. வினோ, பசங்க யாரும் வரலையா? வராங்கடா, ஒவ்வொருத்தவங்களா வந்துட்டு இருக்காங்க. நீ முத எங்க நிக்கிற? அடே அப்பா, காலேஜ் வாசல்ல தான் நிக்கிறேன். சரி ஓகே, நல்லா பாரு. நல்லா பாக்கவா? ஏய் செல்வம் வரானான்னு பாருடா. ஓகே. என்னடா? என்ன? இல்ல, அங்க ஒரு 2 பசங்க. செல்வமா? சொல்றா. செல்வமா? வினோ,
ஏய் திரு, செல்வம் இல்லடா, செல்வம் கூட சுத்துற பசங்க. வெயிட் பண்ணு, நான் கூப்பிடுறேன். கூப்பிடு கூப்பிடு, செல்வம் எங்கன்னு கேளு. ஆ, டேய் டேய் தம்பி, ஏய் டேய் உன்னதான், இங்க வா. நானா? நீதான்ப்பா, வா வா. டேய் செல்வம் எங்கன்னு கேளுடா. ம், என்னண்ணா? டேய் தம்பி, செல்வம் உன் கூட தானே படிக்கிறான்? ஃபைனல் இயர் செல்வமாண்ணா? ஆமாண்டா. என் கூட தானே படிக்கிறான். எங்கடா அவன், வந்துட்டானா? ஆஹா இல்லண்ணா. ஓ, ஓகே ஓகே, இனிமேல் தான் வருவானா? இல்லண்ணா, அவன் 2 வாரம் கழிச்சு தான் வருவான். 2 வாரம் கழிச்சா? டேய் டேய், என்னடா என்ன சொல்றான் அவன்? 2 வாரம் கழிச்சுனா செல்வம் எங்கடா? இரு திரு, கேக்குறேன். டேய் தம்பி, அது என்னடா 2 வாரம்? கேளு கேளு, இல்லாட்டி செல்வத்தோட போன் நம்பர் வாங்கு. ம், சொல்றா, அது என்ன 2 வாரம்? அது ஒண்ணு இல்லண்ணா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கேம்புக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. செல்வம் வர 2 வாரம் ஆகுனா? 2 வாரமா? 2 வாரமா? என்னடா சொல்ற? ஆமாண்ணா, 2 நாளைக்கு முன்ன தான் கூட்டிட்டு போனாங்க. அவன் வர 2 வாரம் ஆகும். வினோ போன் நம்பர் கேளு. செல்வா போன் நம்பர் இருக்காடா? இருக்குண்ணா, ஆனா போன் எல்லாம் பண்ண முடியாது. ஏண்டா? ஆனா கேம்ப் டவர் இல்லாத ஏரியா, அது மாதிரி மொபைல் போன் நாட் அலவுடு. அவங்க ஊருக்கு வந்த பிறகுதான் நான் பேச முடியும். ஊருக்குண்ணா? எந்த ஊரா? அது ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்கண்ணா, ஆனா ரொம்ப தூரம், டிராவலிங் 12 மணி நேரம்னு சொன்னா. 12 மணி நேரமா? வினோ, என்னடா இப்படி சொதப்பிருச்சு? எனக்கு நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன்டா. ஏய் திரு, ஃபீல் பண்ணாத, பொறு. டேய் தம்பி, வேற அவனை கான்டாக்ட் பண்ண அங்க போன் நம்பர் எதுவும்? இருக்குண்ணா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் கொடுப்பாங்க, எங்களுக்குலாம் தெரியாது. ஓ, தம்பி, என்எல்ஆர் டிபார்ட்மெண்ட் மேம் தான், பேர் கூட லட்சுமி. ஆமாண்ணா, அவங்களும் கேம்புக்கு போயிருக்காங்க. அவங்களும் கேம்புக்கா? ஆமாண்ணா. ஓகேண்ணா, எனக்கு லேட் ஆயிடுச்சு, கிளம்புறேன். வினோ, திரு, என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஏய் திரு, கவலைப்படாத, நம்ம எதையோ மிஸ் பண்றோம். செல்வம் இல்லாட்டி என்ன, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நான் அங்க வரேன், ஓகேவா? ம், வெயிட் பண்ண, வந்துடுறேன். சரிடா. நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? இல்ல நான் எதையோ மிஸ் பண்றேன். என்ன சொன்ன மாதிரி செல்வம் ஓகே. அன்னைக்கு இங்க பாரா சிந்து, இப்ப மனக்குழப்பத்துல இருக்க, காய்ச்சல் வேற ஹெவியா இருக்கு. இப்போதைக்கு நீ எதுவுமே யோசிக்காத, ஓகேவா? பாத்துக்கலாம். சரி ரத்னப்பா. சிந்து, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, இப்படி அழலாமா? இப்ப என்ன, சித்தார்த் உன்னை பார்க்க வரக்கூடாது, அவ்வளவுதானே? சிந்து, சரிதானே? சரிதான். அவ்வளவுதான் சிந்தாமணி, இதுக்கு போய் அழுதுகிட்டு. இங்க பாரு, நீ அழுகுறத பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. டேய், நிஜமாதாண்டி, ரொம்ப சிரிப்பா வருது. நான் ஃபீல் பண்ணி அழுகுறேன், உனக்கு சிரிப்பு வருதா? ரொம்ப சிரிப்பா வருதுடி. அப்பா, இருமா, அவன் தோலை உரிப்போம். ஊறிங்கப்பா, உரிச்சு உப்பு மிளகா பொடி போட்டு வெயில காய வைங்க. என்னன்னா, உப்பு மிளகா பொடி போட்டா? ஆமாடா, காக்கா திங்கிறது கொஞ்சம் ருசியா திங்கட்டும். காக்கா வேணும்னா சொல்லு, கழுக ட்ரை பண்ணலாம். அடப்பாவிகளா, சமாதானம் பண்ண வந்த இடத்துல சமாதி கட்டிடுவீங்க போல. ஏய் மாமா, என் பொண்ணு சொல்லிட்டா நான் எதை வேணாலும் செய்வேன். சரிதான். ஓய், சிரிச்சல, அழுகாம சிரி. இதுக்கா கண்ணீர் தாரையா கொட்டுது? தெரியலடா, ஆனா உட்காந்து ரொம்ப அழணும்னு தோணுது. என்னது, அழணும்னு தோணுதா? இது வேற தோணுதா? அட கொடுமையே. என்னடா? மாமா, என்னடா? நான் இன்னைக்கு ஆஃப் டே லீவ் போட்டுக்கவா? எதுக்கு? இல்ல, அழுக வருதான். நான் வீட்ல இருக்கிற பக்கெட், வாலி, எருமை ரெண்டு ஒண்ணுதான். இல்லம்மா, குடம், பானை அதுவும் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் வேற வேற. அதுல தண்ணி பிடிச்சு வச்சுட்டு வரேன் மாமா. தண்ணியா? அதான் மாமா, அவ அழுதா தாரையா கொட்டுமே. டேய் ஓய், காமெடி, சிரிக்கணும். காமெடியா இல்ல, சிரிக்க முடியாது. சரி ஓகே மாமா, ஆஃப் டே லீவு. ஏய் காட்டேருமே, நீங்க லீவு போடுறா? ஓகே. அப்பா, எனக்கு லீவ் லெட்டர் எடுத்துக்கோங்க. உனக்குமா? ஆமாப்பா, நானும் தண்ணி பிடிச்சு வச்சுட்டு வரேன். சிந்து, ஆஃப் டே லீவ் கொடுத்துடலாமா? குடுக்கலாம் மாமா, கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கலாம். சிந்தாமணி பாவம் நேத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. சரிடா, உங்களுக்காக இல்ல, பொண்ணுக்காக ஆஃப் டே லீவ் எடுத்துக்கோங்க. அடுத்து என் பொண்ணு அழக்கூடாது. அதுக்கு நாங்க guarantee.
சரிதான். சரி வைஷு, வா நாம போலாம். சரிங்க, நான் பாப்பாக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரேன். வா வைஷு. டேய் காட்டேருமே, சொல்லுடா, அந்த கண்ணிய கூப்பிடவா? கூப்பிடுறா. இன்னைக்கு சிந்தாமணிய ஒரு வழி பண்ணலாம். இதோ இப்பவே உங்களுக்காக. டேடே, இப்பவே இல்ல, நாளைக்கு. ஆமால, இதோ உங்களுக்காக. ஐயா, நீங்க சொல்றபடியே நாங்க கேக்குறோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா. அப்படி கேளுங்க. நம்ம கிராமத்துக்குள்ள நாம தான் ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காம இருக்கணும். அடுத்தவன் பேச்ச கேட்டுட்டு இங்க பாரு சீனுசாமி, கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாரு என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. நம்ம கிராமத்துக்குள்ள அடுத்தவங்க இருக்க கூடாது. நாம எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து விரட்டினா வெளிய போய் தான் ஆகணும். கிராமத்துல எல்லார்கிட்டயும் பேசி இவங்களை விரட்ட ஏற்பாடு பண்ணுங்க. நானே இதை செஞ்சிடலாம். ஆனா உங்க கவர்மெண்ட் ஜாப் அப்படி இப்படிங்கும் போது தலையிட்டா நல்லா இருக்காது. மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடனா யாராலையும் எதையும் பண்ணவும் முடியாது. அதனால புரியுதியா? இப்பவே எல்லாரையும் கூட்டி இவங்க 2 பேரோட சேர்ந்து பாக்கியத்தோட மவளையும் சேர்த்து விரட்டுறோம். ஏய் வேண்டாம் வேண்டாம், பாக்கிய மவ இங்க இருக்கட்டும். அவ மேல கேஸ் இருக்குல்ல, நான் நம்ம இன்ஸ்பெக்டரை வர சொல்லி அவளை என்னன்னு பாத்துக்கிறேன். 2 பேரை மட்டும் நைட்டோட நைட்டா ஊரை விட்டு ஓட விடுங்க. சரத்து என்ன இப்படி பேசுறாங்க? பொறுமையாரு. சரிங்க ஐயா, நீங்க சொன்னபடியே நாங்க செஞ்சிடறோம். ஹலோ ஹலோ, என்ன பேசுறீங்க? என்ன செய்ய போறீங்க? இவங்கள என் கிராமத்து ஆளுங்க. என் கிராமத்துக்கு வந்து என்னையே நீங்க ஏதாவது பண்ணிட முடியுமா? இன்னையோட உங்க ஆட்டம் முடிஞ்சது. மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புங்க. ஐதா, சரத்து என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? நம்ம எல்லாத்தையும் கிளம்ப சொல்றாங்க. போ, ஏன் யோசிக்கிற? எல்லாத்தையும் எடுத்து வை. கிராம மக்கள் ஒண்ணு சேர்ந்துட்டா நாம என்ன பண்ண முடியும்? அப்படி வாங்கடா வலிக்கு. என்கிட்டயே வா. என்னென்ன வில்லத்தனம்லாம் நான் பண்ணிருக்கேன். என்கிட்ட உங்க ஆட்டமா? ஐதா, என்ன சொல்றீங்க? ஆமா பரி, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். நீங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டீங்கன்னா நாங்க எப்படி இங்க இருக்க முடியும்? வேணி கிளம்பு. ஏய், அவளை எங்க கிளம்ப சொல்ற? அவ இந்த ஊர்க்காரி. அதுவும் இல்லாம அவ மேல நான் இங்க உள்ள இன்ஸ்பெக்டர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அவளை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, நீங்களா போயிட்டீங்கன்னா நல்லது. இந்த கிராம மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடுனாங்க, அப்புறம் அடிப்பட்டு அசிங்கப்பட்டு போவீங்க. என்ன சொல்ற? இங்க பாரு, நாங்களா போய்க்கிறோம். இப்ப என்ன, இந்த பிள்ளைங்க விட்டுட்டு போனோம், அவ்வளவுதானே? இங்கே விட்டுட்டு போறோம். சரத்து, என்னடா விட்டுட்டு கிளம்புறீங்களா? வேற என்ன பண்ண? உங்க கிராம கட்டுப்பாடுங்கிறீங்க. ஊர் மக்களை உனக்கு எதிரா திருப்பி உன்னை ஏதாவது நான் பண்ணலாம் நினைச்சா நீ என்னன்னா ஊர் மக்களை எனக்கு எதிரா திருப்புற. அதுவும் இல்ல மாதிரி நான் சும்மாதான் கவர்மெண்ட் ஆபீசர்னு சொன்னேன். நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னடா சொல்ற? உண்மைதாங்க. நாங்க இந்த புள்ள சொல்லிச்சேன்னு தான் இங்க வந்தோம். கவர்மெண்ட் ஆபீசர்னு சொன்னா நீங்க பயந்து போய் நாங்க சொல்றதெல்லாம் கேப்பீங்கன்னு நினைச்சிட்டோம். ஆனா நீங்க யாருக்கும் பயப்படுற ஆள் இல்ல. இப்பவாது தெரிஞ்சதா? நான் தான் சொன்னேன்ல, இந்த ஊர் இன்ஸ்பெக்டரே நான் சொல்றதான் கேட்பான். சரி, நீதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேல. இந்த ஊர்ல இருந்து யாரும் சாட்சி சொல்ல வர மாட்டாங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும் அந்த புள்ளதான் ஜெயிலுக்கு போவா. அது வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா கேட்டுலாமே. என்ன சொன்னாலும் கேப்பியா? கேக்குறேன். நீங்க தானே ஊர் தலைவரு. ஓகே. அது ஒரு நிமிஷம். டேய், நீங்களா போங்கடா. என்னென்ன சொன்னேனோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு அப்படியே செய்யறேன். இனி ஏதாவது ஒண்ணுன்னா உங்களை கூப்பிடுறேன். ஓகேவா? சரிங்க ஐயா. சபரி. இது நமக்குள்ள மேட்டர்ல நாமளா டீல் பண்ணிக்கலாம். இந்தா ஏன் புள்ள? என்னையா கூப்பிடுறீங்க? உன்னதான் புள்ள. போ, நீ வீட்டுக்கு போ. இல்லையா, நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். ஐயா நீங்க சொல்லுங்க. அந்த புள்ள நம்ம புள்ளதான், ஒன்னும் கண்டுக்க மாட்டா. அதானே, அந்த பிள்ளைக்கு தான் ஒன்ன ரொம்ப பிடிக்குமே. பின்ன என்ன? நான் என்ன சொல்ல வந்தேனா, எங்க சௌரியமா அந்த கிராமத்துல எத்தனை நாளும் இருந்துக்கோங்க. ஆனா அந்த புள்ள சரத்து கால் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். நான் சொல்றத புரியும் நினைக்கிறேன். இந்த ஊர்ல உங்களை எவ்வளவு சிறப்பா கவனிக்கணுமோ அவ்வளவு சிறப்பா கவனிச்சு நம்ம இன்ஸ்பெக்டர் பையன் ரொம்ப தெரிஞ்சவன் தான். அவனை விட்டு உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலை கூட நான் வாங்கி கொடுக்க சொல்றேன். ஆனா நீங்க அவ வேணிய மட்டும் கண்டுக்க கூடாது. என்கிட்ட விட்டுட்டு போயிடுங்க. நான் என்ன பண்ணணுமோ பாத்துக்கிறேன். சார் நீங்க குடுக்குறீங்களா இல்ல நான் குடுக்கவா? வயசுல மூத்தவன், நீ எதுக்கு அடிச்சுக்கிட்டு? நானே பாத்துக்கிறேன். அட்டிக்கிற அடியில பல்லெல்லாம் வெளியே தெரிக்கணும். கொடுங்க சார். இதோ என்னன்னா ஓகேவா? டபுள் ஓகே மூர்த்தி. இந்த வயசுல இந்த அளவுக்கு பேசுற உன்ன சிறப்பா கவனிக்க வேண்டாம். ஹோ, இங்க பாரியா, உனக்கும் வயசாயிடுச்சுன்னா நினைக்காத. உனக்கும் யாரையாவது பிடிச்சிருந்தா, ஏய் காலம் போன காலத்துல பொம்பளை சோக்கு கேக்குதோ? ஏய் என்னடா ஏய் ஓய்னு? இங்க பாரு, இன்னொரு அடி என் மேல பட்டுச்சு
இப்பவே இன்ஸ்பெக்டர் வர வச்சு உங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவேன். ஹா! டேய், யார உள்ள தள்ளுறது? ஓ இன்ஸ்பெக்டரை நீ என்னடா கூப்பிடுறது? ஆல்ரெடி அவர் வந்தாச்சு. வந்தாச்சா? ஆமாடா. என்ன மூர்த்தி, உன் இன்ஸ்பெக்டரை வச்சு எங்களை கைது பண்ண சொல்றியா? சொல்றேன், இப்பவே சொல்றேன். இதோ கூப்பிடுறேன், சொல்லு. வேலு 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 உங்களுக்கு எப்படி? சார், வாங்க வேலு.